ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याम्. 69வது ஸ்லோகம். தேவியின் கழுத்தில் காணப்படும் 3 ரேகைகள் வர்ணனை. கலே ரேகா திஸ்ரோ கதி கமக கீதைக நிபுணே விவாஹவ்யானத்த பிரகுண குண சம்க்யா பிரதிபுவஹ விராஜந்தே நானாவித மதுர ராகாகரபுவாம் த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமானயிவதே. சென்ற 68வது ஸ்லோகத்தில் தேவியின் கழுத்தை வர்ணித்த பகவத்பாதாள் 69வது ஸ்லோகத்தில் அதில் காணப்படும் 3 ரேகைகளை, அதாவது 3 வரிகளை வர்ணிக்கிறார். விவாகத்தின் பொழுது, மாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது திருமாங்கல்ய கயிறானது முப்புரிகளால் ஆனது. அன்னையின் கழுத்தில் இருக்கும் 3 ரேகைகள் பரமசிவன் கட்டிய மாங்கல்யத்தை சூக்ஷ்மமாக காட்டுவது போல் இருக்கிறதாம். சாமுத்ரிகா லட்சணத்தின்படி உத்தம ஸ்திரீ மற்றும் ஆண்களின் நெற்றி, கழுத்து, வயிறு பகுதிகளில் 3 ரேகைகள் அல்லது 3 கோடுகள் இருக்குமாம். அந்த ரேகைகள் அம்பாளின் கழுத்தில் ஸ்திரமாக இருந்து அவள் குரலில் இருந்து பிறக்கும் பலவிதமான இனிய ராகங்களுக்கு உற்பத்தி இடமாக விளங்குகிறது என்று ஆச்சாரியால் கற்பனை செய்து தேவியின் கண்டரேகைகளை வர்ணிக்கிறார். இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். கலே ரேகா திஸ்ரோ கதிகமைக கீதைக ரிபுணே. ஹே தாயே, மார்க்கம், தேசி என்ற கதிகளுடன் 5 வித ஸ்வர கமகங்களுடனும் பாடுவதில் பாண்டித்யம் உள்ளவளே. கலே ரேகா திஸ்ரே, உன் கண்டத்தில் இருக்கிற 3 ரேகைகள் விவாஹவ்யானத பிரகுணகுண சம்க்யா பிரதிபுவஹ. உன் விவாக காலத்தில் மாங்கல்ய சூத்திரத்தோடு பரமசிவனால் கட்டப்பட்ட சூக்ஷ்மமான 3 வித கயிறுகளை ஞாபகப்படுத்துகிறது. விராஜந்தே நானாவித மதுர ராகா கரபுவாம். அநேக விதமான அழகான திவ்ய ராகங்களுக்கு இருப்பிடமாகவும் விராஜந்தே உன் கண்டப்பகுதி விளங்குகிறது. த்ரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமான இவதே. ஷட்ஜம், மத்தியமம், காந்தாரம் என்ற அடிப்படை ஸ்வரங்களுடைய 7 ஸ்வரங்களான சரிகம பதனி இவற்றில் ச என்பது ஷட்ஜம ஸ்வரம், ம என்பது மத்தியம ஸ்வரம், க என்பது இது காந்தார ஸ்வரம்.
இவை அடிப்படை ஸ்வரங்கள் என்று கூறப்படுகிறது. மற்ற ரி ரி ரிஷபம், ப பஞ்சமம், த தைவதம், நீ நிஷாதம் என்று கூறுகிறார்கள். ஆக இப்படி அடிப்படை ஸ்வரங்கள் ச ம க இவை ஒன்றோடு ஒன்று சேராமல் இருக்க எல்லைக்கோடு போட்டது போல தேவியின் கண்ட பிரதேச ரேகைகளை கற்பனை செய்கிறார் பாபா. இந்த 3 ஸ்வரங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வராமல் தனித்தனியாக அதுகள் துவனிகள் வருவது போல அம்பாளின் கழுத்து 3 ரேகைகள் காணப்படுகிறது என்று கற்பனை செய்து அதை அளிக்கிறார். இவ்விதம் சங்கீத சாஸ்திரத்திற்கு உற்பத்தி ஸ்தானமாகவும் தீர்க்க சௌமாங்கிய சூக்ஷ்மமாகவும் அம்பாள் கழுத்தின் 3 ரேகைகள் வர்ணிக்கிறார் பகவத் பாதாள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் இசையில் நிபுணர்களாவார்கள் என்று பலஸ்ருதியில் கூறப்படுகிறது. சங்கீத சாம்ராஜ்ய சஞ்சாரிணியாக விளங்கும் தேவியை பணிவோம். ஓம் தத் சத். இனி 70வது ஸ்லோகம் தேவியின் சதுர்புஜங்களின் வர்ணனை. மிருணாலி மிருத்வீணாம் தவ புஜலதானாம் சதுர்ஸ்ருணாம் சதுர்பி சௌந்தர்யம் சரசிஜபவ ஸ்தௌதி வதனை நகேப்ய சந்திரஸ்யன் பிரதமமதனாத் அந்தகரிபோः சதுர்ணாம் சீர்ஷாணாம் சமம் அபயஹஸ்தார்ப்பணதியாம். சென்ற 68வது ஸ்லோகத்தில் அம்பாளின் கழுத்து பகுதியை தாமரை தண்டிற்கு ஒப்பிட்டும் 69வது ஸ்லோகத்தில் சங்கீத சாஸ்திரத்தின் உற்பத்தி ஸ்தானமாக கழுத்தை வர்ணித்தும் அதில் காணப்படும் 3 ரேகைகள் சங்கீதத்தின் 3 அடிப்படை ஸ்வரங்களை சூக்ஷ்மமாக தெரிவிக்கிறது என்றும் பகவத் பாதார் வர்ணித்தார். இந்த 70வது ஸ்லோகத்தில் அம்பாளின் கைகளை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். தேவியின் கரங்கள் தாமரை கொடிகள் போல் மிருதுவாக விளங்குகிறது. அம்பாளுக்கு 4 கரங்கள். பிரம்மா இதன் சௌந்தரியத்தை தன் 4 முகங்களாலும் வர்ணிக்கிறார். பிரம்மா வர்ணிப்பதன் காரணம் புராணத்தில் ஒரு கதை வருகிறது. அதாவது சுவாமியின் அடிமுடியை காண மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகம் வரை சென்று ஈஸ்வரனின் பாதத்தை காண முடியாமல் திரும்பி தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். பிரம்மா ஹம்ச வாகனத்தில் வானத்தில் பறந்து பரமேஸ்வரனின் சிரசை காண செல்கிறார். அவரால் அதை காண முடியவில்லை. அது ஒப்புக்கொள்ளாமல் ஒரு தாழம்புவை சாட்சியாக வைத்து தான் சிவனின் சிரசை கண்டதாக சிவபார்வதி முன் பொய் சொல்கிறார். இதை அறிந்த ஈசன் பிரம்மாவின் 5 தலையில் பொய் சொன்ன தலையை கிள்ளி எறிந்து விடுகிறார். மீதி 4ஐயும் கிள்ளிவிட வேண்டும் என்று ஈசன் முனைந்த பொழுது பிரம்மா தேவியிடம் தன்னை காப்பாற்றுமாறு பிரார்த்தனை செய்கிறார். ஈசனால் தன் 4 தலைகளும் கிள்ளப்படாமல் இருக்க பிரம்மா தேவியை பார்த்து, தாயே, உன் 4 கரங்களும் என்னுடைய 4 தலைகளுக்கு அபயம் அளித்து காக்க வேண்டும் என்று மனமுருக பிரார்த்திக்கிறாராம். தேவியின் அனுகிரகத்தால் தான் அவர் 4 தலைகள் காக்கப்பட்டு சதுர்முக பிரம்மாவாக விளங்குகிறார். இத்தகைய அனுக்கிரக கைகளாக அம்பாளின் 4 கரங்கள் விளங்குவதை பகவத் பாதாள் இந்த 70வது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். மிருணாலி மிருத்வீணாம் தவ புஜ லதானாம் சதுர்ஷுணாம். ஹே தாயே,
தாமரை கொடிகள் போல் மிருதுவாக ஸ்வர்ண கொடிகள் போல் இருக்கும் உன் 4 கைகளின் சதுர்பிகி சௌந்தர்யம் சரசிஜபவ ஸ்தௌதி வதனை. சரசிஜபவ தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மா அதன் அழகை தன் 4 முகங்களால் ஸ்தோத்திரம் செய்கிறார். உன்னுடைய 4 கரங்களை பிரம்மா தன்னுடைய 4 முகங்களால் ஸ்துதி செய்கிறாராம். நகேபியக சந்திரஸ்ய பிரதம மதனாத் அந்த கரிபோ. பிரதம மதனாத் 5வதான சிரசை கிள்ளி எறிந்த பரமேஸ்வரனின் நகங்களை கண்டு சந்திரஸ்ய நடுங்கியவராக சதுர்ணாம் சீர்ஷானாம் சமம் அபய ஹஸ்தார்பணதியா. 4 மீதமுள்ள சிரசுகளுக்கு ஒரே நேரத்தில் அபய ஹஸ்தார்பணதியா, உன் அபயமளிக்கும் ஹஸ்தங்களை கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்று தன் 4 முகங்களாலும் பிரார்த்திக்கிறார் பிரம்மா. தேவியின் அந்த 4 காக்கும் கரங்களை மீறி ஈசனால் பிரம்மாவின் 4 தலைகளையும் கிள்ளி எறிய முடியவில்லை. அத்தனை சக்தி கொண்ட அனுகிரகிக்கும் கரங்கள் அம்பாளின் 4 கரங்கள் என்று அறிகிறோம். மேலும் எந்த விதமான சிவ அபராதத்திலிருந்தும் தேவியின் கிருப்பையால் மீண்டு கொள்ளப்படும் என்பதையும் நாம் அறிகிறோம். கருணை தெய்வம் அம்பாள். ஓம் தத் சத்து. இனி 71வது ஸ்லோகம் தேவியின் கை விரல்களின் நகங்களுடைய வர்ணனை. நகானாம் உத்யோதைஹி நவநலின ராகம் விகசதாம் கராணாம் தே காந்திம் கதய கதயாம கதமுமே கயாச்சித்வா சாம்யம் பஜது கலையா ஹந்த கமலம் யதி கிரீடல் லக்ஷ்மி சரணதலலாக்ஷாரசச்சணம். சென்ற 70வது ஸ்லோகத்தில் தேவியின் 4 அழகிய கரங்களை வர்ணித்த பகவத் பாதாள் இங்கு 71வது பாடலில் அந்த கரங்களின் விரல் நகங்களின் காந்தியை வர்ணிக்கிறார். தேவியின் விரல் நகங்கள் மலர்ந்த செந்தாமரை புஷ்பத்தை காட்டிலும் மேலான காந்தி பெற்றதாம். சரி, இந்த தாமரை புஷ்பத்திற்கு எப்படி தேவியின் நகங்களோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய காந்தி வந்தது என்பதற்கு பகவத் பாதா கூறும் காரணம் என்னவென்றால், அந்த புஷ்பத்தில் வாசம் செய்பவள் மகாலட்சுமி. அவளது உள்ளம் கால்களில் அலங்கரிக்கப்பட்ட மருதாணியின் சிவப்பு ஏற்கனவே சிவப்பாக இருக்கும் தாமரை இதழ்களில் படிந்து சிவப்பு வண்ணத்தின் காந்தியை அதிகம் பெற்று பளபளப்பாக இருக்கிறதாம் அந்த தாமரை இதழ்கள். இதற்கு அம்பாளின் நகத்தை ஒப்பீடு சொல்லி வர்ணிக்கிறார். ஆனால் இந்த உதாரணமும், அதாவது தேவியின் நக அழகிற்கு லக்ஷ்மி தேவியின் பாத ஸ்பரிசத்தினால் ஏற்பட்ட தாமரை புஷ்பத்தின் காந்தியை உதாரணம் கூறுவது அவருக்கு திருப்தி அளிப்பதாக இல்லை என்று எண்ணியவர், பரதேவதையின் நகங்களின் சிவப்பு அழகு சரியான உதாரணம் கொடுத்து விளக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலான காந்தியுடையது தேவியின் நகங்கள் என்று முடிக்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோக வரிகளும் அர்த்தங்களும். நகானாம் உத்யோதைஹி நவநலின ராகம் விகசதாம். ஹே தேவி, உன் நகங்களில் மின்னும் பளபளப்பு புதிதாக மலர்ந்த தாமரை புஷ்பம் போல் பிரகாசிக்கின்றன. கராணாம் தே காந்திம் கதய கதையாம கதமுமே. அப்படிப்பட்ட உன் கரங்களை
அதன் சோபையை எப்படி வர்ணிப்பேன், நீயே சொல் கதமுமே என்று கூறுகிறார். கயா சித்வா சாம்யம் பஜது கலையா ஹந்த கமலம் யதி கிரீட லக்ஷ்மி சரணதல லாக்ஷாரசச்சனம். அதாவது செந்தாமரை புஷ்பமானது தன்னிடம் வசிக்கும் மகாலட்சுமியினுடைய உள்ளங்காலை அலங்கரிக்கும் மருதாணியின் காந்தியோடு பிரகாசம் பெற்று இருக்குமேயானால் கயா சித்வா கலையா, 16 ஒரு அம்சத்திலாவது அது ஒத்து போகட்டும். அதாவது தேவியின் நக சிவப்பு பொலிவிற்கு 16 ஒரு பங்காவது தாமரை புஷ்பத்தின் சிவப்பு அழகு ஒத்து போகட்டும் என்று பூரண திருப்தி இல்லாமல் உவமானத்தை கூறி அவள் நக அழகின் காந்தி ஈடு இணையற்றது என்று பெருமையோடு முடிக்கிறார் பகவத் பாதாள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வதால் லக்ஷ்மி கட்டாட்சம் பெறுவர் என்று பல ஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத்து. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுர சாபஹஸ்தாம் அபரிமிதா மோக பான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குல சுந்தரீம் வந்தே ஸ்ரீ வித்யாதீசரச்சித சூர்ணிகா ஸ்ரவணபட்டனானந்திதானாம் சம்பிராப்தித ஆயுராரோக்ய சௌந்தர்ய வித்யா புத்தி புத்திர பௌத்திர களத்ரை ஐஸ்வர்யாதி சகல சௌக்கியப்ரதே ஸ்ரீ திரிபுவனேஸ்வரி ஸ்ரீமத் கமலாம்பிகே பராசக்தே மாதः நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே. பாஹி மாம் பாஹி மாம் பாஹி மாம் தேவி துப்யம் நமः.